ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஆர்பிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஆர்பிலேருந்து என்ன சார் ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இன்னும் தெரியவில்லை அப்படின்னா, டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வோட தேதிகள் வெளியிட்டாங்க. இந்த நியமன தேர்வு தேதி எப்போ சார் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்திருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செஞ்சுடுவாங்க அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தள்ளுபடி செய்வதற்கான காரணம் என்னவாக இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 2 அடைஞ்ச தோல்வியின் மறுபிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வை ரத்து செய்வாங்க அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு ரத்து கிடையாது, அடுத்த கட்டமாக நியமன தேர்வு நடக்கும் அப்படின்ற அறிவிப்புகள் வந்துடுச்சுங்க. இந்த அறிவிப்புகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் டிஆர்பியோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மே 12 to 18ஆம் தேதிக்குள்ளே எக்ஸாம் எல்லாம் முடிக்க ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துடுச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, யூஜி டிஆர்பி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 வருடங்கள் கழித்து நடைபெறுவதால் வந்து பார்த்திங்கன்னா அதிக காலி பணியிடங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2012வது பேட்சுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற அறிவிப்புகள் எல்லாமே வெளியாயிடுச்சுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2012வது பேட்சாக இருந்தால் இப்பொழுது இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா நியமன தேர்வு ரத்து செய்வாங்க அப்படின்ற அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முழுமையாக வரலைங்க. இடைநிலை மற்றும் மேல்நிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு இல்லாமல் தகுதி தேர்வின் மூலம் மட்டுமே நியமிக்கப்படணும் அப்படின்னு பல்வேறு அமைப்புகள் கோரிக்கைகளை வச்சுட்டு தாங்க இருந்தாங்க. தேர்தல்களும் ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்களை செஞ்சுட்டு தாங்க இருக்குது. பட் இதற்கான முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு வந்து வச்சே ஆகணும் அப்படின்ற அறிவிப்புகள் வெளிவந்துடுச்சுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு வந்து பார்த்திங்கன்னா மே 12 to 18க்குள்ளே நடக்க 100% வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து எக்ஸாம் மட்டும்தாங்க. நியமன தேர்வு வருகின்ற மே 12 to 18க்குள் முடிக்க உத்தரவுகள் அனைத்தும் வந்துவிடுச்சுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.